ரொம்ப ஈஸியாக 15 மினிட்ஸில் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 கப்பு தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் 2 காஷ்மீரி சில்லி, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அப்புறம் 2 மீடியம் சைஸில் வெங்காயம், 1 தக்காளி மீடியம் சைஸில், அதுவும் 2 முந்திரி, 4 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி. இதை நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது வேகிறதுக்குள்ளே ஒரு மிக்சிங் பவுலில் 4 ஸ்பூன் தயிர் எடுத்துகிட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் பன்னீர் பட்டர் மசாலா பொடி போட்டிருக்கேன். இந்த இடத்துல உங்களுக்கு அது கிடைக்கலனா டிக்கா பொடி அப்படி எதனா கிடச்சிருந்தா கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், உப்பு ஒரு 1/4 ஸ்பூன், கஸ்தூரி மேத்தி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் 200 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன். அதை க்யூபாக கட் பண்ணி இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் போட மறந்துட்டேங்க. நம்ம நார்மலாக போடுற சாம்பாருக்கெலாம் போடுற மிளகாத்தூள் தான். அது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இதுக்குள்ளே நம்ம வேக வச்ச வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வெந்து வந்துட்டுருக்கோம். இதை ஆற வச்சுட்டு ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அரைச்சி எடுத்தோடனே ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டரை போட்டுட்டு இதில் ஒரு பாதி குடமிளகாய் போட்டு ஒரு 2 or 3 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுடுங்க. வதங்கினோடனே நாம் அரைச்சி வச்சுருக்க கிரேவியும் இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதில் நான் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இதில் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு பன்னீர் பட்டர் மசாலா பொடி போட்டிருக்கேன் நான். இந்த இடத்துல நீங்கள் காஷ்மீரி பொடி இருந்ததுன்னா கூட போட்டுக்கலாம், காஷ்மீரி சில்லி பொடி இருந்தாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மிளகாத்தூள்லாம் ஸ்மெல் போகிற அளவுக்கு ஒரு 2 or 3 மினிட்ஸ் மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுடுங்க. இது நல்லா கொதித்து வந்தவுடனே நான் மேக்னேட் பண்ணி வச்சுருக்க பன்னீருமே இதில் மிக்ஸ் பண்ணிடுறேன். இது கூட எனக்கு ரொம்ப திக்காக இருந்ததுனால நான் மறுபடியும் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதை மறுபடியும் ஒரு மூடி போட்டு ஒரு 2 or 3 மினிட்ஸ் அளவுக்கு கொதிக்க வச்சுருங்க. இது நல்லா கொதித்து பட்டரெல்லாம் நமக்கு சைடில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். அந்த அளவுக்கு வந்த உடனே நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா ரெடி.